சிவகாசியில இருந்து வர்றோம். நம்ம ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். பையன் ரொம்ப இதா இருக்கான் அப்படிங்கிறதுனால வந்தாங்க. சாமி தம்பியும் கூப்பிட்டு வந்தேன். சாமி பார்த்தாங்க. பார்த்து ஒரு 45 நாள் கூப்பிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ திரும்ப பையன் எங்க கைக்கு எப்படி முதல் இருந்தாலும் அது மாதிரியே கிடைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதனால வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே யாருமாவர் உங்களுடைய எண்ணெய்க்குள்ள போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு போற வழியில வலது புறத்துல வாய்க்கா ஓரம் இருக்கு. மகராஜ் கல்யாணம் பண்ணுவோம். அதுல இருந்து வலது பக்கத்துல போனா நீதிமன்றம் தாண்டி போகக்கூடிய இடம் இருக்கு. அதுல போய் பார்த்தேன் ஒரு வாய்க்கால் ஓரம் இருக்கு. அங்க பார்த்தா ஊர் காட்டு சொல்றேன்னு ஒரு சாமி. என்ன பேக காலு நான் ஒரு அர்த்தத்துல இறங்கணும்னா ஆணி என்ன சொல்லு 3 ஆண்டு காலங்களாக தான் பார்க்கிற தொழிலை சந்தேக நுட்பத்தோடும் தொழில் நமக்கு நிலையாக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மன வேதனையோடும் என்னதான் பண்ண போறோமோங்கிற ஒரு புத்தி பராபரப்புலேயே 3 வருடத்தை ஓட்டிட்டேன். ஆனா இப்போ ஒரு 2.5 மாதத்துல இனிமே இந்த செட்டப் நமக்கு சரி வராது, வேற வழியை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குழப்பத்திலையும் கொஞ்சம் பண நஷ்டத்திலையும் வேறுபட்டு இப்ப வேதனையோட என்னைய பார்க்கணும். உண்மையா தேவையில்லாம ஒரு வழக்கு உங்களை தொடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த வழக்குல உங்களை வெட்டியாக்கி வாழ வைத்து காப்பாற்றினதான் பொதுமான காரணம். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் சொந்த பந்தம் எங்க பாருக்கு காப்பாற்ற வேற என்ன வேணும்? அதான் மன வேறுபட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். புரியுதா? வழக்குல வெற்றியாகி தரணும், அது ஒரு விஷயம். என்னடா வாக்கு கண்ண முழுக்க போயிடாராம். முருகா எம்பெருமானே சனீஸ்வர பகவானே நீங்கள் வந்து காட்சி அளிக்க காரணம் என்ன? அப்படியா அம்மா 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தோற்றத்தால் வேதனை அடைந்தார். இப்பொழுது இவருக்கு இரவில் தூக்கம் வராது. மன உளைச்சலோடு உங்களிடம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருப்பார். திடீரென்று 3 மணிக்கு மேல் சத்தம் போட்டுக்கிட்டே படுத்திருப்பார். எதிர்த்து ஒன்றுக்கு ஒரு அடிக்கடி போவார். வீட்டுக்குள்ளேயே நடந்து கொண்டிருப்பார். நீ படுத்திருக்கு சரியா தப்பா என்று மேற்கு பார்ப்பார். இப்படிப்பட்ட பற்பல சிந்தனைகள், பற்பல குழப்பங்கள், மைண்ட் டிப்ரெஷன் ஃபார் இப்ப இவருக்கு மனநிலைகள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். காலத்துவா இந்த நிலைகளில் உழைப்பும் இல்லை பிழைப்பும் இல்லை. இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இவரை சரி பண்ணி வருமானத்தில் இருந்து வாழ வச்சா போதுங்களா? பெரியவங்களுடைய உதவி வார்த்தையில இருக்கு. நான் பணம் தாரேன், காப்பாற்றியும் தாரேன், கவர்மெண்ட் கூட்டு வா, இங்கே பணமாக்கிடுவோம். அது எனக்கு தெரியாது. என் பெற்றோரை நிறைவேற்றாதான் நான் சரி பண்ணுவேன். பௌர்ணமிக்கு வா, என்ன வேலை பார்க்கிறேன் வா பக்கத்துல தேசம் காணும் திரிபுரை ஞானம். தேசம்னா உலகம். இந்த உலகத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த திரிபுரையில இந்த உலகத்தையே பார்த்துருங்க. வழக்க பத்தி பேசுறேன் போயிட்டே இருக்கு. சாப்பிட்டு போங்க, உட்காருப்போ, பிற பேசுவோம், பின்னால பேசலாம். பௌர்ணமிக்குவா எனக்கு உட்காருங்க, பிற பேசலாம்.
மகா சக்தி சுரூபாய நமோ நமः நமோ நமः. அதே நெல்லை மாநகர் தலைவன் தலைவி. நீங்க திருவரியா கணவன் மனைவியா? ஆடு இருக்கு மாடு இருக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு பாடுபட பார்த்திருந்தோம் பணம் ஒன்று கை தேரைய பாட்டு தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கா? ஆடு இருக்கு மாடு இருக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு பாடுபட பார்த்திருந்தும் பணம் கை வந்து சேரைய வீடு இருக்கு வாசல் இருக்கு விருத்தி ஒன்றும் இல்லை எப்பா போடாங்கி குளிக்கிறவங்க தெரிஞ்சவருக்கு சொல்றது உண்மையா இல்லையா? வெட்ட போராட்ட காணலிய பெண்ணடியா நீ என்னன்னு கேப்பல பெண்ண. அந்த காலத்துல கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆடு தவறு வச்சாங்களா? அது எங்க இருக்கு? குளத்தாண்டி கரையிலே குடியிருப்பான் இடமாட தொண்டு தொட்டு வந்த அடலையும் அது ஒரு மாற்றம் உண்டு. இப்போ மேனியில சாமி வருவானா வரமாட்டானா அப்படின்னு ஒரு குழப்பம் உண்டு. உங்க பணம் எல்லாம் நஷ்டம். இப்ப வீட்டுல நிம்மதி இல்லாத குறைபாடு, கழனி வயது சம்பந்தமான மனக்குழப்பம், வீடுகளை பெரியவங்களுக்கும் நமங்களுக்கும் உள்ள போராட்டம், இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு செய்வன வைவன உண்டான மன குழப்பம். காலில் விழுந்துட்டு வா. பாமரனுக்கு பாமரனா இருப்பேன், படிச்சவனுக்கு படிச்சவனா இருப்பேன், அதிகாரிக்கு அதிகாரியா இருப்பேன், ஞானிக்கு ஞானியா இருப்பேன். உண்மைதானே? என்னடா தம்பி அப்படிதானே இருக்கணும். வேற என்ன வேணும் செல்ல குட்டிகளே? பணக்கத்துல தீர்த்து தாரேன், வீட்டுக்குள்ள செல்வத்தை தங்க வைக்கிறேன், மனம் திறந்து பேச முடியாமல் வேதனைப்படும் மகனே அருகில் வா. என்னடா வேணும் உனக்கு? அந்த தெய்வத்தை வர நினைச்சுக்கா கொஞ்சம். என்ன பேருடா? அந்த தண்ணீர் ஓ இருப்பு முறை உங்கள் உறவினர்களிலே இறந்து போன ஒரு பெயர் இந்த சாமி. புரியுதா தம்பி? புரியுதாடா? முன்னோர்கள் இறந்து போன ஒருவரின் திருப்பெயர் தான் இந்த சாமி. அதை ஏன் கெட்டினாங்க, ஏன் வரலங்கிறத பின்னால பேசுவோம். இப்போ உனக்கு நான் வர வச்சு தரேன், செல்வத்தையும் அசத்தி தரேன். பார்க்க நல்லாரு ஜெயிச்சுக்கா. வாங்கவே இனி கஷ்டம் இல்லை. உள்ளுக்குள்ளே போராடுதீங்கள ரெண்டு ஒரு வாக்குவாதம் பண்ணி அந்த மண்ணையை திருத்துதான். ஓ உட்கார். கருமசாமிக்கு அதே நெல்லை மாநகர் தலைவன் தலைவி கணவன் முறை யாரும் வந்திருக்கா? எந்த ஊரு? மூன்றடைப்பில் உங்களுடைய எல்லையை நான் தாண்டி போகும்போது பல காலத்துல ராஜாக்கள் இடங்கள்லாம் வருகிறது. உங்க எல்லைக்கு வருகிற வழியிலேயே முன்வாடியில் இருந்த ராஜாக்கள், ராஜா குலங்கள்னு சொல்லுவாங்கல்லப்பா, சரிதானே? அந்த பகுதியில் உள்ள இடங்கள்லாம் உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உங்க வீட்டுக்கெல்லாம் தாண்டி அப்புறத்துல சொல்லப்பாட சாமியுடைய கூட்டம் இருக்கு. அங்க மரத்தடியிலையும் ஒரு தெய்வம் உண்டு. இப்ப 2.5 ஆண்டு காலங்கள் பிள்ளைகளால் மனவேதனையும் உடலால் பாதிப்பு நடந்தது. சரிதானா? இருக்கிற செல்வத்தின் குறைவு, உறவினர்களால் உள்குழப்பத்தினால் இடம் சொந்தமான பிரச்சனையும் வேதனையும் நடக்கும். இதுல மஞ்சள் போராட்டம், மாந்திரிக விளையாட்டு, இவைகளால் ஏற்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். புரியுதா? காரணம் என்ன ஒரு வீடு
உங்களுக்கு தான் அடையாளமா வரலாம். உன் கட்டுமனைக்கு உடமைப்பட்டதுல ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்கு. அது யாருடைய வீடுப்பா? என்ன காரணம்? பெரிய அது தாத்தாவுடைய வழியில உறவு இருக்கிறது. அந்த வீட்டை யாரும் பேணலையா? அதுல யாரும் உங்களுக்கு போக முடியல. என்ன காரணம் உனக்கு தெரியுமா? கர்நாடகம் குடியிருக்கும் கர்மசாமி பார்வை இருக்கும் காளியவர் தெய்வத்திலே அங்க கூடியிருந்த மாடம் உண்டு. முன்னாளில் ஒரு நாளில் வைத்ததோர் தீவினையால் குடும்பங்கள் 4 ஒரு பிரிவாக பிரிஞ்சதுண்டு. புரியுதா? அதனால அந்த வீட்டை போட்டு நான் ஏன் காட்டினேன்? அந்த வீட்டுக்கு ஒரு தேவை இருக்கு. புரியுதா? இதெல்லாம் நடந்தது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பார்க்கலாம். கண்ணை முழுக்க கொஞ்சம் இந்த காலை மட்டும் பிடிச்சிக்கா. நல்ல நீ மட்டும் நீங்களா இருப்பா. கருதாமி 3 பிள்ளைகளுக்கு பாத்தியப்பட்ட இவங்களுக்கு குழந்தை ஏன் கொடுக்கற? கால் வந்துவா. கொடுத்துருவோமா? கொடுத்துருவோம்னு சொல்றியே, அவங்க வயசு என்ன? நிறைய ஆட்கள் உள்ள மருத்துவத்தால் குழந்தை வேணுமா? என் சக்தியால குழந்தை வேணுமா? வேணும். உன் பேரு வேணுமா? நிமிர்ந்து உட்கார். என்னைய மட்டும் நேர நான் உன்னைய முழுசா பார்க்கறதுக்காக. அப்பா பொம்பளை பிள்ளை பிறக்கும் பேச்சியமானு பிறப்பீங்க. அந்த கனியை வீட்டை போய் சாப்பிட்டாங்க. இந்த தை மாதம் ஜனனமாகும். வெற்றி அடைவாய். திருப்தி உண்டு. பொட்டச்சி பிறப்பா. என் தங்கச்சி பேச்சு விடு. ஓ பூதம் தான் சாப்பிடாம போயிட சும்மா தெரியுங்களா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விருது நகர். விதுரு நகர் இல்லப்பா, விருது நகர். என்ன நகர்? விதுரு நகர். விருது நகர். ஆனந்தம் இன்று ஆரம்பம் நல்ல சிரித்தால் போகாதையா போகாது, எங்க போனாலும் அதை தீராது. முக்கண்ணன் விருதுநகர் தன் வீட்டுல தொழிலும் பார்க்க முடியாமல், வீட்டோடு சேர்ந்தும் இருக்க முடியாமல், என் பத்திரத்தெல்லாம் முடிங்கி வச்சுக்கிட்டு எனக்கு தரமாட்டுட்டாங்க. எனக்கு உரிமை உண்டா கிடையாதான்னு ஒருத்தன் ஏன் தன்னை மறந்து உன் பத்திரம் எங்க இருக்கு? அடமால ஊசி எனக்கு நீ உங்க அண்ணன் கிட்ட என்னடா இருக்கு? ஏன்னா உங்க அண்ணன் கிட்ட என்ன இருக்கு? உன் வீடு பத்திரம் சுத்தம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உங்க அண்ணன் எங்க இருக்கான்? உங்க அம்மா எங்க? ராமேஸ்வரத்துக்கு போனேடா. கால் எடுத்துவா. இவனை புரிய வைக்கிறது எனக்கு பெரிய பாடா இருக்கடா தம்பி. நான் எப்படிதான் உன்னை திருத்த போறேன்? இன்னும் 2 தடவை கால் எடுத்துவா. அந்த பைக் எடுத்து கொடுப்பா. வாடாங்க. அது ஒர்க்கா அதுல நீ இதை வெளிப்படுத்துறது வருஷப்படுறாரு. பைக்கை கரெக்டா இருக்கு. நம்ம ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். பையன் ரொம்ப இதா இருக்கான் அப்படிங்கிறதுனால வந்தாங்க. தம்பியும் கூப்பிட்டு வந்தேன். சாமி பார்த்தாங்க. பார்த்து ஒரு 45 நாள் கூப்பிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ திரும்ப பையன் எங்க கைக்கு எப்படி முதல் இருந்தாலும் அது மாதிரியே கிடைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதனால
செஞ்சே ஆகணும். அதான் திருச்செந்தூருக்கு கூட்டு போய் ஒரு மொட்டை போட்டு வந்துடணும். என்னப்பா செஞ்சிடலாமாடா? செஞ்சிருங்க. 7 சன்னியாசிகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சிடணும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு உன் பிள்ளைய கூப்பிட்டு வந்து அவங்க கையால சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துருவோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பையனுக்கு படிச்சு உத்தியோகத்தை வாங்கி தந்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமா ஆக்கித்தார. வெற்றி மாலை கொடுப்பா. ஜெயிச்சு வந்து செல்வ மகனுக்கு வெற்றி மாலை. வெற்றிவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு மகனே கோடி செல்வங்களை புனிதமான ஒளி பெற்று உயர்வாக பணம் கொடுத்திருக்கிறேன். ஒரு பிடி பிடிச்சிருக்காங்க. 3 மாத கால அவகாசத்துல அசத்து போட்டுறா கருசாமிக்கு. அதே சிவகாசி எல்லை தேவிகள் மாரியம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் பாதத்துல கிடக்கிற பூவெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுற கட்டுசாமி. என் பிள்ளைக்கு ஒரு பூ எடுத்து கொடுக்கணும்னு கேட்டு நீயே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு என் பிள்ளை மனம் கலங்கி கண் கலங்கி கண்ணீர் விட்டு இருக்காளப்பா. அவளை பூவும் பொட்டுமா புன்னகையோடு அவ புரிதனை மனத்தை திருத்தி வாழ வச்சு கொடுன்னு கேட்கிறேன். நாளும் தொட்டால் மணக்கும் ஜவ்வாதி சுவைத்தான் இனிக்கும் தேன்பாகு எட்டையிருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மடக்கும். பிள்ளை செல்வங்கிறது அப்படித்தானே. இப்போ உன் மருமகளுடைய மனதை பக்குவப்படுத்தி 2 கலந்து ஒன்றுபட்ட வாழ்க்கையாக நான் மனதை வச்சு தரணும். அவ்வளவுதானே. கண்ண மூடு உடனே வர. அப்பா கருப்பசாமி, உன் சக்தியால் இந்த செல்வ மக்கள் ஆனந்தம் பெற்று என்னாலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். உண்மையா வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு, செல்வம் ஆகியாச்சு. வா, திங்கள் சந்தையை தாண்டி என் குதிரை மேல டொக் 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 போய்கிட்டு இருக்கு. எப்படி போகுது? அங்க போய் பார்த்தா நிறைய ஒரு பெரிய கடற்கரை. ஐஸ் பார் ஐஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் தயார் பண்றாங்கன்னு கேட்டேன். மீனை பக்குவப்படுத்துவதற்காக உள்ள இடம்லாம் அங்க இருக்கு. ரொம்ப குளச்சலா இருக்கு. குளச்சலா குளச்சலா இருப்பா. குளச்சல் 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 எல்லாத்துக்கும் வேட்டை காமிச்சிருக்கு. பேரப்பட டீங்களா? பேராடி டீங்களா? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கருப்பசாமி. வேற எந்த வரலாறும் வேண்டாம், எந்த கதையும் வேண்டாம். நிறைய பணத்தை இழந்துட்டேன் நட்பால் தொழிலால் பாதிக்கப்பட்டு. இப்போ எனக்கு பல லட்சங்களுக்கு சமானமான ஒரு இடம் இருக்கு. அதை வித்து என்னை வெற்றியாக்கி தரணும். அதை தந்துட்டீங்கன்னா இந்த கோயில் வளர்வதற்கும் தான தர்மத்துக்கும் என்ன செய்வா அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு உள்ளமாறு நினைச்சு வந்திருக்கேன். காரணம் ஒருத்த வந்து பேசுறான், நம்ம விலைக்கு கட்டுப்படல. சரிதானா? டாக்குமெண்ட்டை கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, நான் படிச்சு பார்க்கேன். அதில் ஈஸி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். 15 நாளையில அதை படிச்சு பார்த்து பக்குவமா ஒரு அட்வான்ஸை வாங்கி முடிச்சு தரேன். அட்வான்ஸ் வாங்குறது பெருசு இல்லை கருப்பசாமி. சொன்ன மாத்திரத்துல 6 மாத்திரம் அவன் ரெஜிஸ்டர் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்து அவன் ஏமாற்றி போயிருக்கான்னு சொல்லுவாரு. சரிதானே? பக்கத்துல வா கருப்பசாமிக்கு. இந்த கனியை கொண்டு அங்க வை, விபூதியும் போடணும். இடம் விருத்தி ஆகும். வித்தாச்சி வித்தாச்சி
பாத்துக்கிறேன். உட்காரலாம். சாப்பிட்டு போகணும். அறவரை கூட விட மாட்டோம். நாங்க கீழே இறங்கவே முடியாது. சாப்பாடு அங்க ஆடு சாப்பிடாம யாரும் கூட அங்க கீழே இறங்க விட மாட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு பண்றது. வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷம்னு சொல்லிட்டு போனா தான் வெளியே போக முடியும். நாடுக்கு இருமுறை நல்ல தீபம் போட்டு இருடும் நீ ஒளியும் நீயே என்று என் இதயத்திலே ஏற்றி வைத்து உன்னை வணங்காத நாடில்லை, போற்றாத காலமில்லை. நான் உழைச்ச முதல்ல பாதிய கூட கடவுளுக்கு செலவழித்து, ஆனா இன்னைக்கு எந்த துணையும் இல்லாம ஆகிட்டேனே, அனாதை ஆகிட்டேனே. இன்னும் எதுக்கு உன்னைய நான் வந்து கும்பிடணும், உன்னைய வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விரக்தியும் வேதனையும். இப்ப குடியிருக்கிற இடத்த குழப்பமாக்கி வெளியே பத்தணுங்கிற முடிவுல உட்கார்ந்துருக்கீங்க மகாராஜா. புரியுத? அதனால அதுல படுதலாம காப்பாத்தி வாழ வச்சுட்டாங்க. ஒரு துணையாக கூட யாருடைய ஆறுதலும் முழுமையாக இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. வெற்றி ஆகிட்டாங்க. வேற என்ன வேணும்? அப்படி 2.5 மாதத்துல கல்யாணம் நெருங்குது. ஐத்துரித்தை நடத்திட்டாரே. இறுதி வரை அவளோடு சேர்ந்து வாழ வைக்கிறேன். முடியாது, வாக்கு முடிஞ்சு போச்சு. கர்மசாமிக்கு ராம் நாட்டு பகுதி பரமக்குடி. தம்பி எந்த ஊருடா உனக்கு? பரமக்குடி. வெளிநாடு சம்பந்தமா என்னடா? யாருடா அப்படி விடுத்து? வெளிநாடு சம்பந்தம் என்னடா அப்படி விடுத்து? பாஸ்போர்ட் எடுத்தியா? முதல் ஒரு பாஸ்போர்ட் எடுத்தியா? என்னாச்சு? அப்படியா? ஆத்தையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓட போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கு காதல் ஆற்றிலே மீண்டும் வருமா சுகதருமா முதுமையே சுகமா ஜபா காலம் வகுத்த கணக்கு இங்கே. என்னடா வேணும்? கண்டுமுடுற தம்பி லாட்டரி சீட்டு விஷயமா அங்க எதுவும் போயிட்டு போனேன் பண்ணலையா? நம்பர்லாம் போய் கேட்டு என்னாச்சு முடிக்கிறீங்க? கால் முடியாதா? வேற இடத்துல பார்த்து கொடுக்கணுமா? இல்லை வா. செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேல முயற்சி பண்ணலாம். நல்ல கம்பெனி ஒண்ணு ரெடியா இருக்கு. புரியுதா? உனக்கு வேண்டிய 2 பேர்கள் அங்க உனக்கு சிபாரிசு பண்ண காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேகன்சி, பழைய கான்ட்ராக்ட் முடியுது. 17 பேர் வெளியே போறான். அதுல 2 பேர்ல ஓ வேலைக்கு ஒருத்தன் வேணும். அது நீயாக இருப்பாய். ஓபன் பண்ணி தந்தா போதுங்களா? சூப்பரா போய் லாட்டரி எடு. கடனை தீர்த்து தாரேன். அற்புதமான வேலையை தாரேன். ஒரு வீட்டையும் தாரேன். வீடு போட்டு போமா? பாப்பா ராம்நாட்டு பகுதி எது ஊருடா செல்லாமா? கால் நோயத்த வாழ்வும் என்ன வேணும்பா? கண்ணு கொடுத்தா பராசக்தி. கண்ணமுடி கொஞ்சம் கண்ணமுடி, நல்ல கண்ணமுடி. இன்னொரு தடவை கண்ணமுடா ஜலகுட்டி. என்ன வீட்டு கடி கொடுத்துருது? என்ன செய்யுது மேடம்? நம்ம கோயில்லாம் கட்டி முடிச்சோட சுவர்களுக்கு கொஞ்சம் டைல்ஸ் ஓட்ட வேண்டியிருக்கிறான். உன்னால இதை ஏற்பாடு பண்ண முடியுமா? நீ எப்படி ஏற்பாடு பண்ணுவ? உனக்கு என்ன பண்றது? அப்படியா? கர்மசாமிக்கு
என் தாய் மகனே, 2 பேருடைய போட்டி பொறாமையால் உன் தோளில் தணிந்து விட்டன. இப்போதைக்கு சட்டப்படி உள்ள ஒரு சில பொதுநல தொண்டான உன்னுடைய வியாபார ஸ்தாபனம் நிறுத்தி இல்லாம போயிடுது. இடத்தை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல, பணமும் இடம் கொடுக்கல. இன்றைய நிலைமைக்கு உனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தா இதே தொழில இன்னொரு இடத்துல நீ ஸ்டார்ட் பண்ணிடுவ. உண்மையா இல்லையா? அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாம்னு நினைச்சா எல்லா சொத்துமே அடமானம் ஆயிடுது. உதவுவார் இல்லை, நீ தான் தெய்வமே காப்பாற்றணும்னு கேட்டு வந்திருக்கீங்களா? காலம் பாத்தியாடா, எலி பாத்தியாடா, எலி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் செல்ல மக்களே, பொதுமக்களே, உங்க எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் நான் கர்மசாமி இருக்கேன். உண்மையா இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? உண்மையா? எல்லாரும் சொல்லுங்க. இந்த செல்ல மகன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காண்டா. அவனுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது கிடைக்கணும்னு சாப்பிட சொல்லிருக்கேன். கொடுக்கலாமாடா? வாழ்க. சொல்லு கர்மசாமிக்கு. உனக்கு 50 லட்சம் கிடைக்கும். உன் கடன் தீரும். ஏதாவது புனிதமான உணர்வுகளும் உன்னை காப்பாற்றும். நான் கர்மசாமி துணையா இருக்கேன். அந்த வழக்கை நான் வெற்றியாக்கி தருவேன். 2.25 மாதம் சற்று பொறுமையாக இருந்து என்னை ஒரே பிடியா பிடிச்சுக்கான். 50 லட்சம் கிடைக்கும். அடி பண்ணி ஓடுறா. ஓ சந்தோஷமா சாப்பிட்டு போன பேர்ல பட்னியா பண்ண வச்சுக்கா. சும்மா ஓட மாட்டான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திண்டுக்கல் நட்டுக்கல். வானே என்னவா சொல்லுறே நீ தூர்ப இவனே போய் சொல்லுவாங்க. எந்த ஊர்னா உனக்கு? திண்டுக்கல்ல எந்த இடம்? திண்டுக்கல் மாவட்டம். என்ன திண்டுக்கல் மாவட்டம் உனக்கு? அம்மையப்பா 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 அம்மையப்பான்னு எதுவும் சாப்பிட்ற இடம் இருக்காமா? சரிங்களா? மெஸ் எது இருக்கா? அம்மையப்பா மெஸ் இருக்கா? அபிராமி கோயில் இருக்கா? உன்னதான் கூப்பிட்டேன், நீ போயிரு. ஆமா, அந்த அபிராமி கோயிலுக்கு அந்த பக்கம் போனா ஒரு பெரிய ஜவுளி கடை வருது. அது என்ன கடைப்பா? ஆமா, என்னப்பா வேணும் உனக்கு? இப்ப ஒரே ஒரு முடிவு தான் எடுத்திருக்கேன். இன்னும் 10 நாள்ல சீர் வச்சு வெளியே போயிடுவாங்க. சீர் வச்சு வெளியே போயிடுவாங்க. வேலையும் காப்பாற்றி தருவேன், வீட்டையும் காப்பாற்றி தருவேன், குற்றவாளிகளை உள்ள பிடிச்சி போடுவேன். கருப்புசாமியும் உன் கூட இருக்கேன், சட்டமும் நான் இருக்கேன். கவலைப்படாத. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஜெயிச்சு ஓடு. பாப்பா பெரியவன். கண்ணா கருமை நீர கண்ணா பெண்ணாரே மோத ஒண்ணு, பணத்தாரே மோத ஒண்ணு, கெட்ட பழக்கத்தாரே மோத 3. இதெல்லாம் போச்சு. பிள்ளைனா ஒரு பக்கம் இருக்கட்டும் கருத்தாமி. இப்ப நான் உழைச்ச முதலையும் இழந்து அடுத்து இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கணுங்கிற லெவலில் நான் மாட்டிக்கிட்டேன். என்னை எப்படி காப்பாற்ற போறேன்? யாருமே காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. இருக்கவா சாவவா? ஒரு முடிவு கொடு. அதான் நாங்க வந்தேன். இதான் உங்க கேள்வி. உனக்கு இப்ப நான் சொல்ல வேண்டியதெல்லாம் பணம் வேணும், முடி இருக்கிறதுக்கு நிம்மதியான இடம் வேணும். இந்த 2ஐயும் தவிர்க்க நீ நல்லா இருவேன். பக்கத்துல வா.
மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. எங்க இருக்க? கண்ண மூடி பாப்போம். இந்த வேலை மட்டும் பிடிச்சுக்கோ. இந்தாடா பணம் கிடைக்கும், வருமானமும் வரும், குடியிருக்க ஒரு இடமும் தார, ஒரு வியாபார கடையில போய் வேலையும் தார. அதை நான் மாத்திடுவேன், கவலைப்படாத. 3 முறை என்னைய பாரு. அதே திண்டுக்கல் பெண்ணடியாய் பொம்பளைய கூப்பிடுது. பொம்பளை மட்டும் வந்திருக்கா. அப்படியா? பொம்பளை யாரெல்லாம் வந்திருக்கா? பணத்தெல்லாம் வெளியில விதைச்சவ யாரு? நீ எவ்வளவு எத்தனை லட்சம் வச்சிருக்க? நீ கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீ விதைச்சிருக்கலாம், முளைக்கலாம். காட்டில் உலாவிய தென்றல், கடலிலே பெய்த மழை, சேத்திலே ஊற்றிய பால், சேத்திலே ஊற்றிய பால், விஷத்திலே கலந்த தேன், பாறையிலே விதைத்த விதை. காட்டுல ஜென்ரல் காற்று வீசினா யாருக்கு பிரயோஜனம்? காட்டுக்கு தான். கடலிலே மழை பெய்தால் யாருக்கு புண்ணியம்? சேத்திலே பால் ஊற்றி விட்டால் யாரு குடிக்க போறா? தேனிலே விஷம் கலந்து விட்டால் யாரு தேட போறா? ஒருத்தர். அதான் காட்டில் உலாவிய தென்றல், கடலிலே பெய்த மழை, சேத்திலே ஊற்றிய பால், விஷத்திலே கலந்த தேன், பாறையிலே விதைத்த விதை. பாறையில விதை விளைக்குமா? போட்ட பணமெல்லாம் பாறையில விதைச்ச முறையா எப்படியாவது அந்த பணத்தையும் வாங்கி தரணும். என் பிள்ளைகளுடைய மனதையும் திருப்பி எங்களோட சிறப்பா வாழ வைக்கும். இந்த ரெண்டையும் உனக்கு நடத்தி தரணும். வேற என்ன வேணும்? கால விட்டுவா சொல்லிட்டார். 1 நல்லதா 2 நல்லதா? 2 நல்லதா? அப்படியா? அப்ப ஒரு குடும்பம் 2ஆம் போல நல்லதானே? எலி சிந்திக்காம பேசிட்டா. கால விட்டுவா. ஒரு நாள் தேவையில ஒருத்தன் இருந்து வந்து சத்துக்காமி ஐயா 1.5 பவுன் மோதிரம் கரமா செஞ்சு வச்சிருந்தேன். கரமா செஞ்சு வச்சிருந்தேன், வீரர்களை தான் வச்சிருந்தேன், காணாம போயிடுது ஐயா. அப்படி அப்பா மோதிரம் வேணுமாடா? வேணும். ஒரு உறவு வேணும்னா மோதிரத்தை கைவிட்டுறணும். மோதிரம் வேணும்னா உறவை கைவிட்டுறணும். என்னடா வேணும்? 2 வேணும்னா அப்படி இது என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாங்கிக்கலாம். என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு உடனே வேணும், 2 1 தான் வரும். எவ்வளோ வேணும்? மோதிரம் வேணும். 20 நாள் கழிச்சு வெளியே போயிருந்த மகன் வீட்டுக்குள்ள வந்தான். வெளியூர் போயிருந்த மகன் வீட்டுக்குள்ள வந்தான். டக்குன்னு அங்க தேடும் ஒரு சின்ன சீட்டு கிடந்துச்சு. பையன் பெங்களூர்ல போய் மோதிரத்தை அடகு வச்ச சீட்டு படிச்சு பார்த்தான். பொருளடி கலந்து போயிட்டு அப்படி சொல்லி சட்டம் ஆரம்பிச்சான். மகன் அந்த மோதிரத்தோட போயிட்டான். மோதிரம் சீட்டை வச்சுட்டு நேரம் கடைக்கு போய் பணத்தை கட்டி மோதிரத்தை எடுத்து விட்டான். மோதிரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள மகன் ஊரை விட்டு போயிட்டான். இல்லப்பா தெரியல, ஒரு ஜாப் முடிச்சிக்கா, புரியாக்க விட்டுக்கா, கால் விட்டுவாமா. சுவாமியே எக்காவா உனக்கு பணமும் தந்துருங்க, உன்னுடைய நகையும் வீடு வந்து சாக்க. சட்டப்படி இன்னொரு 1.5 மாதத்துல காவல்துறையில இருந்து உன்னை கூப்பிடுவாங்க. ஆமா, அந்த நகைய சேர்த்து விட வெற்றி உண்டு, ஜெயிச்சு பார்ப்போம். சாப்பிட்டு போ. அறுபது பேர் இருக்கா? மகா புத்தம் இருக்கட்டும். என்ன நல்லவே தானே? காரணம் என்னடா வேணும் உனக்கு? நீ ஒன்றும் பேச முடியாது. பேசாம இருந்த பூமையாவ என்னடா வேணும் உனக்கு? பாத்தியா? நீ வேணும்னு சொன்ன அதை வேண்டாம். 1 2 3 4 5 ரோட்ல இருந்து ஏறுத இடத்துல, தோட்டத்துல, வரது பக்கத்துல, ஓடக்கரை பக்கத்துல 1.5 சாணம் உள்ள செம்பு தகடும், மண்டை ஓடும், மயிலும் மம்பட்டியும் சேர்த்து வச்சாங்க. அதனால நகரட்டுல இருந்து உன்னுடைய தோட்டத்திலிருந்து எல்லாம் பகையா போய் பலன் இல்லாம அடைஞ்சு விட்டது. அதை
அதை எடுத்து வெளியாக்கி விருத்தியாக்கி தந்தா போதும்டா. காரணம் அதெல்லாம் பின்னால நீங்க கூட ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில கொடு. என்ன கருதாமிக்கு தம்பி ஜனவரி மாசத்துல வேலையும் அமையும். அதுக்கு முன்னால தோட்டத்தை காப்பாற்றாலே தைரியம் வரல.